ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் டு டிசைன்ஸ். இன்றைக்கி பேபி ஃப்ராக் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 days ஆச்சு. எதுக்கு 2 days அப்படின்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு. மிஸ்டேக்ஸ் வரும்போதெல்லாம் நான் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டிச்சை பிரித்து ரீஸ்டிச் பண்ணேன். இதனால தான் எனக்கு 2 days ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே ஃபுல் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணேன். 100% கான்ஃபிடென்ஸ் லெவல் இருந்துச்சு. ஒரு 5 to 6 year கேர்ள்ஸுக்கு ஜென்ரலாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி ஒரு 75% கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நான் சீமே மார்க் பண்ணலை. சரி, ஓகே, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் திரும்ப எடுத்து திரும்ப சீம் மார்க் பண்ணேன். இந்த ஃபேப்ரிக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு டிஃப்ரென்ஸே தெரியாது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது எனக்கு ஏதோ அது அட்வான்டேஜாக இருந்தது, ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது அதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய வாட்டி மாற்றி மாற்றி உல்ட்டா வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சை பிரித்து தைக்க வேண்டியதாக இருந்தது. கிவ் அப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிவிட்டு பிரேக் எடுத்தாலும் பரவாயில்லன்னு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ட்ரை பண்ணி எப்படியோ மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி முடித்தேன். ஃபஸ்ட்டு பாடிஸ்க்கு மட்டும்தான் அப்போவும் முடிச்சிருந்தேன். சரி, ஸ்கர்ட் போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் கிளாத் எடுத்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு கோன் ஷேப்பில் அதை ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டோட லென்த்து டாப்பில் இருந்தே மார்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது ரொம்ப குட்டியாக வந்துகிட்டே இருந்தது. ஏன் இவ்வளோ சின்னதாக வருது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆக்சுவலாக நான் அதை டாப்லேருந்து மார்க் பண்ணியிருக்கக்கூடாது, இடையிலேருந்து தான் மார்க் பண்ணியிருக்கணும். அப்படியே மார்க்லாம் பண்ணி கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக்கில் ஒரு ஓப்பன் பண்ணோம்ல, அந்த ஓப்பனும் வச்சுட்டேன். அந்த ஓப்பன் மார்க் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக் போர்ஷனில் அந்த ஓப்பனை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுப்போம்ல, அந்த பீஸை ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டே பார்க்காம எனக்கு தோணுன மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வச்சு பார்த்தா அது பத்தாது. அதுக்கப்புறம் திரும்ப அதை ரீஸ்டிச் பண்ணேன். திரும்ப ரீஸ்டிச் பண்ணி செகண்ட் டைம் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணேன். அது முடித்ததுக்கப்புறம் சரி, ஓகே, க்ராஸ் பீஸ் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ராஸ் பீஸ் ரெடி பண்ணேன். க்ராஸ் பீஸ் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் க்ராஸ் பீஸை வச்சு தைக்கும்போது தான் வந்தது இஷ்யூ. ஸ்ட்ரெயிட்டாகவே வரமாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டாக வச்சா ஸ்லாண்டிங்காக போகுது, ஸ்லாண்டிங்காக வச்சா ட்விஸ்ட் ஆகுது. எப்படியோ கஷ்டப்பட்டு க்ராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். க்ராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓகே, பாடிஸ் ரெடி ஆகிடுச்சு, இனிமேல் பாட்டம் கூட தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சி ரெடியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா மாற்றி வச்சு தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப பிரித்து திரும்ப தைக்க ஆரம்பித்தேன். இப்படியே 2 வாட்டி ஹெட் பின்லாம் வச்சு எப்படியோ ட்ரை பண்ணி தைச்சிட்டேன். கடைசியில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. சூப்பராக இருக்குல்ல? இன்னும் லேர்னிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.